ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏஷியா கப் 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். அண்ட் பாகிஸ்தான் டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ்க்கு கீழே வந்து கொஞ்சம் கமெண்ட்டாக நிறைய கமெண்ட், ஸ்ரீலங்கா டீமோட ஏஷியா கப் ஸ்குவாட் அனாலிசிஸ் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இதோ வந்துடுச்சு, லேட்டாக வந்துடுச்சு, சாரி ஓகேங்களா. இப்போது ஸ்ரீலங்கா டீமோட ஸ்குவாடுக்கு நான் எவ்வளோ மார்க் தர போகிறேன், நீங்கள் எவ்வளோ மார்க் தர போகிறீங்க, இந்த ஸ்குவாடு வந்து ஃபைனல் போய் கப் அடிப்பாங்களா, எது வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க, இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சேர்த்ததில் எப்படியா இருந்தாலும் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு பெஸ்ட் ஸ்குவாட் போட்டாலும் அதில் வந்து கண்டிப்பாக நம்ம மக்கள் இவங்களை சேர்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஸ்ரீலங்கா டீமோட ஸ்குவாடில் யாரை சேர்த்துருக்கலாம், நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தஸ்மத் சமீராக்கு பதிலாக யார் உள்ளே வரலாம் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்போது தஸ்மத் சமீராக்கு பதிலாக என்னோட சாய்ஸ் அசித்த ஃபெர்னாண்டா, இவரை வந்து சேர்க்கலாம். பட் ஆனால் அசித்த ஃபெர்னாண்டா அதுக்கப்புறம் பிரமோத் மதுஷன், இவங்க 2 பேரோட பேரை வந்து அங்கே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு அனுப்புனதாகவும் ஸோ அதுலேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அசித்த ஃபெர்னாண்டா நான் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்து ரொம்ப நல்லா பவுல் பண்ணார். இப்போ நடந்து முடிஞ்ச SLC T20 லீக்லையும் அவர் வந்து லீடிங் விக்கெட் டேக்கராகவும் இருந்தார். மேன் ஆஃப் த சீரிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறவரை கூப்பிட்டு போகலாமே ஒரு ஏஷியா கப் ஸ்குவாடுக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து ஒரு ஷார்ட்டேஜாக இருந்துக்கிட்டு, சமீரா இருந்துமே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறவர் வந்து ஷார்ட்டேஜாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது 2 பேர் ஷார்ட்டேஜ், ஸோ 2 ஹோலு, அந்த 2 ஹோலை எப்படி அடைக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஆனால் டீமுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புதுமுகங்கள், இளமுகங்கள் பார்க்க முடிஞ்சிருக்குது. அதாவது பத்திரனாவை உள்ள வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SLC T20 லீகில் இவர் நல்லா போட்டிருந்தாருப்பா, சேர்த்துருக்கலாமே அப்படின்னா தில்ஷன் மதுஷன்கா அவர் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி மதுஷன்காவை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா ஒரு லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கு அவுட் ஸ்விங் போடுறாரு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டருக்கு வந்து அவுட் ஸ்விங் போடுறாரு. ஸோ இந்த அவுட் ஸ்விங் அவரால் பண்ண முடியும் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறது இந்தியன்ஸுக்கும் இந்த மாதிரி தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் இது ஒரு நல்ல ஒரு செய்தி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரனாவை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நான் துரித் பல்லாலகை மேபி கொண்டு போவாங்க அப்படின்னு நினச்சேன், பட் பத்திரனாவை கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்ரீலங்காவோட ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் வந்து பொதுவாக எந்த டீமாக இருந்தாலும் பவுலிங் பார்ப்பேன். பவுலிங்லேருந்து நான் மேக்ஸிமம் பார்ப்பேன். ரொம்ப மோசம் பேட்டிங்னா பேட்டிங்லேருந்து வருவேன். பட் இவங்க பவுலிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சமிக்க கருணரத்னே தான் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை வந்து இந்த இளம் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை வந்து அவர் வந்து தூக்கிட்டு சுமக்க போகிறாரு. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல இந்த நியூ பாலில் கையில் யார் கொடுக்குறாங்கன்னா தீக்ஷனா, சமிகா கருணரத்னே, ஸோ மேபி பிரமோத் மதுஷன்கா, அப்படி இல்லைன்னா பத்திரனா அவங்க நியூ பாலில் யூஸ் பண்ணாலும் மிடில் ஓவர்ஸில் தோனி யூஸ் பண்ணார். மிடில் ஓவர்ஸில் வந்த முதல் பால்லே IPL வந்து விக்கெட் வந்து காலி பண்ணார். மேபி ஷனக்கா மிடில் ஓவர்ஸ்லையோ, பத்திரனா மிடில் ஓவரில், வதிந்து அசரங்கா இருக்கிறார், தீக்ஷனா இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் தாசன் ஷனக்காவுக்கு இருக்குது. நியூ பால் கையில் பிடிக்கிறது ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, ஃபாஸ்ட் பால் இருக்காரு, எல்லாருமே அவர் வச்சிருக்கிறாரு. டெத் ஓவரில் பத்திரடா, சமிகா கருணரத்னே, வனிந்து அசரங்கா மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16வது ஓவருக்கு மேலே ஒரு யுஸ்வேந்திர சகல் மாதிரி ஸோ வரலாம். தர்ஷன் ஷனக்காவுக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறாங்க, பிளேயிங் லெவலில் வந்து ஃபாஸ்ட் பவுலராக மேபி 2 பேர் சேர்த்தாகணும். அதில் அந்த 2 இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பத்திரனாவும் அடிச்சுப்பார். அப்புறம் பிரவீன் ஜெயவிக்ரமா அண்டர்-19 அதுக்கப்புறம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பங்களாதேஷுக்கு கூப்பிட்டு போனாங்க, நல்ல பேர் எடுத்தார். திரும்பி ஒரு காலில் வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ ஒரு ஸ்பின்னரை, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கொண்டு போய் போகணுன்னாலுமே இவங்க கொண்டு போகலாம். ஸோ பத்திரனாவும் ஆப்ஷனில் இருக்கிறாரு, இந்த பக்கம் ஜெயவிக்ரமாவும் ஆப்ஷனில் இருக்கிறாரு. மேபி ஃபெர்னாண்டா தெரியல, பட் ஏன்னா எந்த அளவுக்குன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்மராக தில்ஷன் மதுஷன்காவை வந்து கொண்டு போகலாம். ஸோ பத்திரரா, அதுக்கப்புறம் வந்து தில்ஷன் மதுஷன்கா கொண்டு போவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். சமிக்க கருணத்தின் ஆல்ரெடி இருப்பார். டாப் பொறுத்த வரைக்கும் குணத்திலக்கா, பேத்து மிஸ்ஸனக்கா, சரித் அசலங்கா, குஷல் மெண்டிஸ், பனுகா ராஜபக்ஷா, அப்புறம் தாசன் ஷனக்கா, வனிந்து அசரங்கா, சமிக்க கருணரத்னே, தீக்ஷனா, பத்திரனா, அதுக்கப்புறம் மேபி தில்ஷன் மதுஷன்கா இருப்பார். இல்லை எனக்கு வந்து ஒரு சீனியர் ஒரு லெக் ஸ்பின்னர் வேணுமா அப்படின்னா ஜெஃப்ரி வந்தர்ஸை கூட்டு போவாங்க. பட் ஜெஃப்ரி வந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தாலும் ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பவுலிங் ரீசன்ட் பாஸ்ட் டைமில் இல்லை. பட் பார்ப்போம். துபாயில் ஆடும்பொழுது ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு பக்கம். ஸோ அதில் வந்து இவரால் மேபி பெருசாக ஏதாச்சும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் 2 ஸ்பின் 3 ஃபாஸ்ட் 2 ஸ்பின் அப்படிங்கிற ரேஞ்சில் போவாங்களா
பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நான் உங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கிட்ட மட்டும் ஒரே விஷயத்தை எதிர்பார்க்குறேன். என்னன்னா, இப்போ சமிக கருணரத்னே அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, மேலே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்களுக்கு உங்கள் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. என்ன ப்ரெஷர்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேளை ஸ்ரீலங்கா பவுல் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஸோ ஒரு பெரிய டார்கெட்டை தங்களோட பேட்டர்ஸ்களுக்கு உங்கள் கொடுத்துடக்கூடாது. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஒன்று இருக்குது. ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அதாவது இருக்கக்கூடிய குரூப் அப்படி ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிட்டாங்க 120 130 ஆல் அவுட் பண்ணி ஆகிட்டாங்கன்னா திரும்பி இதை இவங்களோட பவுலர்ஸ், ஸோ குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னில் செட்டிலுங்க தீக்ஷனா வனிந்து அசரங்கா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இங்கே கொடுப்பாங்க. நான் பெருசாக தான் அவங்களை பற்றி சொல்ல தேவையும் இல்லை. தேவைப்பட்ட சரித் அசரங்கா போடுவார். ஸோ ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க, அவங்க செட்டில்டாக இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் தான் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியே. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் அப்புறம் ஸ்ரீலங்காவோட குரூப்பில் ஒரு ஆப்கானிஸ்தானும் இன்னொரு பக்கம் பங்களாதேஷும் இருக்கிறாங்க. பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெறியாக இருக்கிறாங்க எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஆப்கானிஸ்தான் லாஸ்ட் டைம் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபைட் பண்ணாங்க. பட் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் ஒரு அயர்லாண்டில் வின் பண்ண ஒரு வெறியோட இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக ஸோ ஆட வர்றாங்க. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா டீம்லையும் இந்த நியூ ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸில் ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குதுல்ல. ஸோ ஆமாம், இங்கே சமிக கருணரத்னே கூட ஒரு சமீரா இல்லாதது மிகப்பெரிய ஒரு நியூ பாலில் ஒரு இழப்பாக பார்க்குறேன். ஆனால் தில்ஷன் மதுஷன்கா இருக்கார்ல, அவர் நல்லா போட்டார். இங்கே எஸ்எல்சி T20 லீகில் பார்த்த மாதிரி பவுல் பண்ணிட்டாருன்னா இது பிரச்சனை கிடையாது. பேட்டிங்கில் மட்டும் பேசாமல் கண்டிப்பாக பேசணுங்க. நான் எதிர்பார்க்குறது குணத்திலக்கா சும்மா வந்து பிச்சு டமால் டுமில்னு அடிக்கக்கூடியவர். ஸோ குணத்திலக்காவும் நிசனக்கா ஓகேங்களா, இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் பவர் பிளேயில் கொடுக்கணும். ஸோ பவர் பிளே அதாவது அவங்க நியூ பால் பவுலர்ஸுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சோட போனாலும் இந்த நியூ பாலில் இவங்களோட பேர் அப்படிங்கிறது கெளிச்சா ஜொலிச்சா டெஃபினட்டாக ஸ்ரீலங்கா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போவாங்க. இவங்களோட ஸ்டார்ட் இவங்களோட ஃபவுண்டேஷன் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரித் அசலங்காவும் பனுகா ராஜபக்ஷா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ அடுத்தது குசல் மெண்டீஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இல்லைங்க நான் கொஞ்சம் பேச நினைக்கிறேன். குசல் மெண்டீஸ் ஸோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் அவரோட ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் அவரோட கேம் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு 3 ஃபார்ம்லேயும் நல்லா இருக்குது. ஸோ குசல் மெண்டீஸ் பொறுத்த வரைக்கும் அவர் சமாளிச்சிருவார். மேபி அசலங்காவும் பனுகா ராஜபக்ஷா ஷார்ட் பாலுக்கு யோசிக்காமல் தைரியமாக ஆடணும். ஸோ கச்சாமச்சான மேலே 2-3 விக்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் ஸ்டெடி பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஒரு அக்ரெசிவான கேம்ங்கிறத தாண்டி கொஞ்சம் இன்டென்ஷன் கொஞ்சம் நல்லா காமிச்சு ஸோ இந்த பக்கம் இவங்க வந்து நல்ல ஒரு கேம் ஆடினாங்க அப்படின்னா ஸோ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வரும். இவங்க ஓரளவு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா தர்ஷன் ஷனக்கா இருக்கிறார் முடிகிறதுக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஷனக்கா தான் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறார் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்குமே. இதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறவங்க ஆடனாலும் இந்த தடவை மேலே இருக்கிறவங்க ஆடணும். தர்ஷன் ஷனக்காவோட ஒரு ப்ரெஷரை குறைக்கணும். பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டி நான் ஒரு பவுலிங்லேயும் ஃபீல்டிங்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபீல்டிங்லனா ஃபீல்ட் செட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். பார்ப்போம். எனக்கு வந்து இந்த 11 பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி பால் தான் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா ஸ்ரீலங்கா கப்படிப்பாங்க. ஸ்டில் நான் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஸ்ரீலங்காவில் தான் நடந்துட்டு இருக்கணும். ஸ்ரீலங்காவில் அந்த திருவிழா இல்லை. பட் திருவிழாவை ஆக்கிறதுக்காச்சும் அவங்க ஜெயிக்கணும், இல்லை திருவிழா ஆக்கிறதுக்காச்சும் நல்ல ஒரு பொசிஷனில் முடியணும். பட் ஜெயிச்சதான் ஸ்ரீலங்காவில் ஒரு சந்தோஷம். பட் பார்ப்போம், ஃபைனலுக்கு வருவாங்க. இந்தியா ஸ்ரீலங்கா தான் ஃபைனலில் மோதுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நம்பும்படியான ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். பட் ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாகிஸ்தானில் நல்லா இருக்குது, ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பாகிஸ்தானோட நான் இவங்கள ரொம்ப ப்ராமிஸ் பண்ணுறேன். பட் 11ல் ஒரு 9 பேர் நம்பும்படியாக இருக்காங்க பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது. பார்ப்போம். இது வரைக்கும் ஏஷியாவில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது இந்த 10 மாதங்களில். பட் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஜெயந்த் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்க ஹோமில். பட் இப்போ துபாயில் எப்படி ஆட போகிறாங்க? லாஸ்ட் டைம் T20 வேர்ல்டுக்கு போய் பண்ணுறவங்க நல்லா தான் ஆடினாங்க. அது துபாயில் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக ஒரு சரித் அசலங்காவோட ஃபைட், பனுகா ராஜபக்ஷோட ஃபைட், பவுலிங்கில் ஒரு வனிந்து அசரங்காவோட ஃபைட் நல்லா இருந்துச்சு, பார்க்க முடியுது. பார்ப்போம். அண்ட் என்னோட மார்க் 10க்கு வந்து 8.5 மார்க் தரேன். உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பியன் ஆவாங்களா, கப்பு தூக்கிட்டு போவாங்களா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக பங்களாதேஷ் டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸில் சந்திக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நேராக ப்ரிவியூ தான். ஆப்கானிஸ்தானோட ஸ்குவாட் அனாலிசிஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம்.